வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் விக்ரம் ஸ்ரீதரன். இது என்னோட முதல் படம். இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தோட ஹீரோ டேனி ஷபீர். கேக்குதா? ஓகேவா? இது தீப்தி பார்த்துருப்பீங்க, அமுதன்ற ரோல் பண்ணியிருக்காங்க. செக் அது செக் செக் ஓகே ஓகே. ஆஷா ரோல்ல பொற்கொடி பண்ணியிருப்பாங்க அண்ட் செபாஸ்டின் ரோல்ல இந்திரஜித் பண்ணியிருக்காரு. இது உதய் தங்கவேல் என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இது ஸ்ரீராம் என்னோட கோ ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர். இது இனியவன் என்னோட எடிட்டர். ஸோ படம் பார்த்துட்டீங்க, யூ மே ஆஸ்க். இல்ல தமிழ்ல வைக்க கூடாதுன்னு கிடையாது. அந்த படத்தோட டைட்டில் கதையோடய சேர்ந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஓவர் ஜேர்னி ஆஃப் 2 இயர்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் கூடவே ஒட்டிக்கிச்சு, பர்த் மார்க் மாதிரி. ஸோ அது எங்களை விட்டு போல இன்னி வரைக்கும் டிராவல் ஆகி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதனாலதான் அதை அதுக்குன்ற ஒரு விஷயம் கொடுக்காம லைக் வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட செட்டப் வந்துட்டு 1999 இந்த கார்கில் வார் பீரியட் நடந்திருக்கு. இது போஸ்ட் வார் ட்ராமான்வாங்க. அதாவது ஒரு வார சந்திச்ச ஒரு மனுஷனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான நிறைய R&D பண்ணி தான் இதை பொசிஷன் பண்ணியிருக்கோம். யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல. இது வந்துட்டு டேனின்ற ஒரு கேரக்டர் கோத்ரூ பண்ணாரு, அவரோட வெளிப்பாடை தான் நான் இதை பார்க்குறேன். அது கூட அவர் வாரம் சொல்றப்பதான் நமக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் வாசிகளுக்கெல்லாம் அவர் ஏதோ அதாவது கோமம் மாதிரி ஒரு ஃபீல் ஃபைனல்ல தான் அது புரியுது. ஆமா, அது அவர் கோத்ரூ பண்ண ட்ராமா, அது ஒரு கிளிம்ஸா தான் வந்துட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அவரோட கன்ஃபெஷன்ல தான் உங்களுக்கு அது தெரியும் என்ன நடந்தது, அவருக்கு என்ன நடந்ததுன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அங்கதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்லை, இது ரெஃபரன்ஸ் எந்த படமும் கிடையாது. இது ஒரு தாட், பர்த்திங் பற்றி பண்ணணுன்ற ஒரு தாட், அங்கேருந்து உருவான ஒரு கதை. ஸோ அது ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு 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 எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபிக்ஷன் நான் சொல்லுவேன். நான் எங்கேயுமே மதத்தை பற்றி நம்ம பேசலை. ஓகே. அது ஹிந்து மதப்படி இல்லை, அந்த ஊர் அந்த கிராமத்தோட ஒரு கல்ச்சர் வெளிப்படுத்தும் போது அது தெரியாதவங்க ஒருத்தங்க வந்து அங்கே நிற்கும் போது அவங்களோட வெளிப்பாடு வந்துட்டு ஃபியராக தான் இருக்கும். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக தான் நான் அதை காமிச்சிருக்கேன். அது வந்துட்டு மத சார்ந்தோ அதை மாதிரி எதுவுமே பேசலை. இல்லை, பிரெக்னென்ட்டான விமன் என்ன பேஸ்ல இருப்பாங்களோ அந்த பேஸ்ல தான் படத்தை செட் பண்ணோம். அவங்க ஃபாஸ்டா இருக்க முடியாது இல்லையா? தனக்கு பிறக்கலாம் அந்த குழந்தை அப்படின்னு சந்தேகப்படலாம். தன்னால இல்லை அப்படின்ட்டு அப்படிப்பட்டவன் எவ்வளவு காஸ்ட்லி செலவு பண்ணி கொடுத்து தனியா வச்சா பிரசவம் பார்ப்போம். அது மனைவி மேல இருக்கு அன்புன்னு நினைக்கிறேன். அன்பு இருக்கா? அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டமே.
பண்ணிட்டே வந்தீங்க பயங்கரமா டாஸ்பாட்டா இன்னும் கூட எங்களால் மறக்க முடியல. அப்படியே திருப்பி போதா போனீங்க, திடீர்னு இந்த மாதிரி பேட்டர்ல இறங்கிட்டீங்க. அர்த்தம் லைஃப்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல? இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சார்பட்டாக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு ப்ரெஸ் மீடியா நடக்கல அதுக்கு, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க கொஸ்டின் என்னது? சாரி மேடம். அந்த கிளாஸ் வந்து எங்களுக்கே மறக்கல. அதுலயும் போதாங்க இறந்தீங்க. திடீர்னு இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கீங்க. கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் எடுத்து அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா கோத்தால அதே கொலை பண்ணிருக்கேன், கொலை பண்றதுக்காக நான் ப்ராக்டிஸ் எடுக்கலையே. பட் இந்த படம் சார்பட்டாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம். அதுக்கப்புறம் தான் ரோடு, கிங் ஆஃப் கோத்தா, தெலுங்கு படம், நட்சத்திரம் எல்லாம் நடந்தது. ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி, சார்பட்டாக்கு அப்புறம் சைன் பண்ண மூவி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகலை, ஸோ விஷயம் பார்த்துருக்கேன், இதோட இன்புட்ஸ் இருந்துச்சு. ஸோ யா, ஐ ஹேட் ஃபன் டூயிங் திஸ் ரோல். ஏன் இங்க வரல? ஏன்னா ஹீரோ வந்துட்டாரு, மெயின் இவரே வராது. அவங்களும் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம், பிரெக்னன்ட் வேற, எல்லா லேடிஸும் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இங்க ஏன் வரல? என்ன காரணம்? அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இல்ல, அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியல. ஒரு சீன்ல வந்து படம் சொல்லி அந்த படம் வச்சு ஹீரோ வந்து நிக்கிறாரு. அந்த சீன் எதுக்காக வச்சீங்க? அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே வந்துட்டு செபாஸ்டியனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அந்த சேஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா டேனியாவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, வார்ஃபீல்ட்ல சேஸ் பண்ற மாதிரியாவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட மென்டல் ஸ்டேட் படி அவன் ஒரு எனிமி அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் அதை கன்சீவ் பண்ணுது. பாதிக்கிற மாதிரி எதுவும் காட்டின மாதிரி தெரியல. இல்லைங்க, மைண்ட், அதாவது போயிட்டு வந்தா மைண்ட் டென்ஷன் இல்லை, அது வந்துட்டு வார் ட்ராமான்னு சொல்ல. ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உயிரை எடுக்கும் போது அது வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அதுக்கப்புறம் மைண்ட் இருக்காது. அதுல இருந்து நார்மல்சி வர்றது ஒரு போராட்டம் நினைக்கிறேன், அதுவே ஒரு வார்ன்னு நினைக்கிறேன். அதோட பதிப்பாக தான் நான் அதை பாக்குறேன். ஆல்சோ எல்லாருக்கும் இது நடக்கும்னு அவர் சொல்ல வரல. அது போயிட்டு வந்து இந்த நபருக்கு இது நடந்திருக்கு, இவருக்கு அங்க கார்கில்ல அவர் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அதுல நடந்த ட்ராமா, அதுல வேற எஃபெக்ட்ஸ் வந்து காட்டிடுறேன். எல்லாரும் அப்படி இதெல்லாம் கிடையாது, அதனால ரெகுலர் லைஃப் பண்றவங்களும் இருக்காங்க. அதுல பொதுவா எதுவுமே பேசல இதுல நம்ம. இல்ல, எனக்கு இந்த 2 பேர்ல மீதி இருக்க 5 பேருமே வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இதை இப்படி ஃபிலிம் பண்ணியிருக்கிறது முடியும்னு நான் நினைக்கிறேன். லைக் மிர்னா ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எஃபர்ட் போட்டாங்கன்னா ஷபீர் இன்னும் எக்ஸ்ட்ரீம்ல எஃபர்ட் போட்டாரு. ஏன்னா டம்மிலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராஸ்தட்டிக்ஸ் டம்மி ரெடி பண்ணது, அது எல்லாமே பேபியோட வெயிட், சைஸ், அது எல்லாமே பார்த்து கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணது. ஸோ அவங்க 7 monthsலேருந்து 9 months டிரான்சிஷன் வரைக்கும் அந்த டம்மியோட வெயிட் ஆக்சுவலி கேரி பண்ணிக்கிட்டு நீங்க பார்த்த டஃப் டெரெயின்ஸ்ல நடந்து ஓடி இதை வந்துட்டு நடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க பார்த்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அது ஒரு லீச் கார்டு, அது ஆக்சுவலி அவ்வளோ லீச் இருந்துச்சு. அங்கே என்ன ஷூட் பண்ணதே பெரிய விஷயம். அங்கே நீங்க பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை பத்தி ஃபாரோ அகெயின்ஸ்டாவோ எங்கேயுமே பேசல. இது டேனி ஜெனியை கூட்டின்னு அந்த பீரியட்ல அந்த இடத்துக்கு போடுறோம், அந்த களத்துல இப்படி ஒரு டிராமா நடக்குதுன்னு தான் பேசியிருக்கேன் தவிர அது சரி இது தவிர நான் எங்கேயுமே பேசல. நான் நெருங்கிவா முத்தமிடாதுன்னு சொல்லி படத்துல ஹீரோ அறிமுகம். அப்போ இதுல வந்து லிப்லாக்கல் அந்த வெட்டிங்ல நடக்கிறது ஒரு கிஸ் தான் தவிர அது இட்ஸ் நாட்
அது ஒரு இமோஷனலா நடக்கிற ஒரு விஷயம் தான், தவிர அது பிளான் பண்ணி இந்த தருணத்துல பண்ணோம்லாம் யாரும் பிளான் பண்ணி பண்ணல. இட் வாசன்ட் a lip lock, it was just an emotion. ஒரு இமோஷன்ல வர ஒரு வெளிப்பாடு தான் அது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன் தான் அது. கரெக்ட் சார். மார்க்ல ஒரு குறியீடு போட்டுருக்காங்க. அது எத்தோட குறியீடு? எதோட குறியீடு அது அவரோட பர்த் மார்க்கை தான் அது பார்த்தோம். அது குறியீடுலாம் எதுவும் கிடையாது. அதாவது நிறைய வந்துட்டு ஊர்ல வந்து அது வேற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே நம்ம வடநாட்டுல அது ஒரு இதுவாகவே கடவுள் அதை வந்து குங்குமம் எடுத்து வைக்கிற அளவுக்கு போயிட்டு ஓகே நீங்க இவ்வளவு போல்டா வச்சுங்க, அதெல்லாம் உங்க வாயில கேட்டேன். அதுவா இல்லை அது மாதிரி கிடையாதுங்க. இந்த நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியுதானே, அது கிடையாது. பிரக்னன்சி எவ்வளவு நாளா நீங்க வந்து ரைட்டிங் எழுதிருக்கீங்க, நீங்க உட்காந்து அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? ஆமா, இதுல இருக்கிற சொல்ற பேசப்படுற ஃபேக்ட்ஸ் காட்டப்படுறது எல்லாமே டீட்டெயில்டு R&D பண்ணி சைக்காலஜிஸ்ட்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே கன்சிடர் பண்ணி ஃபேக்ட்ஸ் எடுத்து தான் வந்துட்டு அந்த ட்ராமாவை பில்ட் பண்ணும். ஸோ எங்களுக்கு R&D பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட டைம் ஆச்சு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ப்ரெக்னென்ட் பீப்புள் லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பெண்கள்கிட்டையும் பேசி என்னோட ரைட்டரும் அவங்க சைடில் இருந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். இப்போ எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் சுகப்பிரசவமே குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாவே ஆப்ரேஷன் மோட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து சுகப்பிரசவம் வாங்கணும் அப்படின்றதுக்கான கான்செப்ட் தான். இந்த படம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அபவுட் தட். அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனா எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இது செய்யலாம் செய்ய வேண்டாம்னு கேள்வி கண்டிப்பா கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ் நீங்க எடுத்து அதுக்காக நீங்க ரெடியா இருக்கீங்க அதை கோத்ரூ பண்றதுக்குன்னா அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு. கரெக்ட் சார். இந்த படத்துல விஷால் சந்திரசேகரும் இந்த கேமராமேனும் இல்லைன்னா இவ்வளோ ராயலா வந்துருக்குன்னு இந்த படம் எல்லாரோடமே டீம் எஃபர்ட். பட் அஃப்கோர்ஸ் உதய் வந்துட்டு அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு தான் சொல்வேன். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்க டிபிக்கலா ஒரு இடம் பிளாக் பண்ணி அதுக்குள்ள வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த சீனுமே எடுக்கல. நாங்க டிசைட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல இந்த ட்ராமாவை எக்ஸிபிட் பண்ணோம், அதை நாங்கள் கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஆங்கிள் தான் இதை பார்த்தோம். ஸோ எதுவுமே பிளாக் பண்ணி ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கும் ஒரு டிபி நினச்சா தான் முடியும். ஸோ எங்கேயுமே பிளாக்லாம் பண்ணி இதுக்குள்ளே தான் போகணும், இங்கே தான் நிற்கணும்லாம் அவர் எங்கேயுமே சொல்ல. நீங்கள் பண்ணுங்க, நான் கேப்சர் பண்ணுறேன்னாரு. அதனால தான் அது அதோட வெளிப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு விஷால் சந்திரசேகர் இதுக்குன்னு தனியாக நிறைய ஒர்க் பண்ணார். ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒன்று ரெடி பண்ணார். அதுக்கு மேலே தான் வந்துட்டு ஆர்ஆர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால டோட்டலாகவே இது வரைக்கும் வந்த விஷால்ல இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தெரியும்னு நினைக்கிறேன். படத்துல ஹீரோட அப்பா அம்மா மட்டும் புரியுற மாதிரி காட்டுவாங்க. அது கொஞ்சம் ஸ்பெஷலா காட்டுற மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க, ஆனா எனக்கு ஒரு புரியல. அதான் டிபிக்கலா சொல்ல வேணாம், அது அவனோட மைண்ட் இமேஜ். யூஸ்வலாவே நம்ம ஃபிளாஷ்பேக் போறோம் அப்படின்னா க்ளோஸ்அப் போயிட்டு டக்குன்னு ஃபிளாஷ்பேக் ஃபுல்லா டயலாகோட பாட்டோட சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வேணாம், அவனோட மைண்ட் இமேஜஸா ரெஜிஸ்டர் பண்ணும், அதுல கதை சொல்லணும்ன்றது தான். ஸோ அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனாங்க, அந்த பையன் தவிச்சான்ற ஒரு தவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது சேர்ந்தா போறன்றதான் இன்டென்ஷன். சார் அதே மாதிரி பர்த்மார்க் எல்லா சென்டர்லையும் பெஞ்ச் மார்க் ஆகும். அது நீங்கெல்லாம் எழுதுறது சொல்றதை பொறுத்து, மக்கள் வர்றதை பொறுத்து தான் இருக்கு. பட் ஐம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அதே மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்றப்போ ஏன் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க? லேடி தானே இருக்கு போறோம். இதெல்லாம் அந்த மாதிரி அது அவங்க அதான் இப்போ ஒருத்தங்க எங்க இருந்து வராங்களோ அவங்களோட எக்ஸ்பிரஷனை தான் அது பாக்குறேன். அவர் கேட்ட மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி பேக்டாப்ல இருந்து வராங்க, ஒரு ஹிந்து ட்ரெடிஷன் அவங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதோட அவேர்னஸ் பெருசா இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு டிரான்ஸ்ஃபார்மனா டச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா படுது. அதுக்கப்புறமா டேனி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோடய அவங்க க்ளோஸா இருக்காங்களே, அதையும் காமிச்சிருக்க வேணுமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பண்ணிட்டு இருக்கோம். Sir, you can all stand for the photo opportunity. You can call the rest of the team if they are with you. சூர்யா, ரவி, Sir, இந்த டீம்ல உள்ள எல்லாரும் வாங்க for a photo opportunity. close.